அனைவருக்கும் வணக்கம். ஹோமியோபதி விழிப்புணர்வு இந்த தலைப்புல நம்ம இறை சாதனை மார்க்க அன்பர்களுக்காக தொடர்ச்சியான விழிப்புணர்வு அமர்வுகளை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த அமர்வுகளை நடத்துவதற்கு அருள் செய்கிற எமது குருமார்கள் அனைவரையும் வணங்கி இந்த வாய்ப்பை தந்தமைக்காக இறைமகன் ஐயாவுக்கும் நன்றி செலுத்தி இந்த அமர்வுகளை நாம் தொடர்வோம். ஹோமியோபதினா என்ன? ஹோமியோபதி மருத்துவம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மேலை நாட்டு மருத்துவத்தில் கரைகண்ட மருத்துவ மாமேதை ஹானிமன் அவர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தை முதலாக கண்டுபிடித்தார். அதாவது மேலை மருத்துவங்கள் இருக்கிற போதாமை, அது நம்முடைய மனிதனுக்கு செய்யும் தீங்கு, அதாவது ஒரு மனிதனை நலப்படுத்துவதே ஒரு மருத்துவத்தோட நோக்கம். ஆனால் அப்படி நலப்படுத்தாம மேலும் துன்பங்கள் அதிகரிக்க செய்கின்ற அந்த மருத்துவ முறையிலிருந்து நீங்கி ஒரு தூய மருத்துவ முறையை அவர் கண்டுபிடித்தார். ஒத்ததை நலமாக்கும் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கும் மருத்துவ முறையை மருத்துவ மாமேதை சாமுவேல் ஹானிமன் அவர்கள் இந்த உலகுக்கு அருளினார். அந்த மருத்துவத்தை அவர் படிப்படியா ஆய்வு பண்ணி அதை அடுத்த உயர்நிலைக்கு கொண்டு வந்தார். அந்த மருத்துவத்தைக்கான ஒரு தத்துவ நூல் ஒன்று எழுதினார். அது ஆர்கன் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்முடைய அன்பர்கள் அந்த புத்தகத்தை கூட நீங்க ஆங்கிலத்திலையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், வாங்கிக்கலாம். வாங்கி அதை நீங்க வச்சுக்கலாம், படிக்கலாம். அதாவது மருத்துவத்திற்கான தத்துவம், அதுல இருந்துதான் நம்ம வரிசையா படிச்சுட்டு வரோம். முதல் மணிமொழி படிச்சோம். ஒரு மருத்துவருடைய ஒரே மற்றும் உயர்ந்த நோக்கம் நோயுற்ற நிலையில் இருக்கும் மனிதனை நோய் ஏற்கனவே இருந்த நலமான அந்த ஆரோக்கிய நிலைக்கு மீட்டு தருவதே நலம் என அழைக்கப்படுகிறது என்று முதல் மணிமொழியில் அவர் சொல்றாரு. ஒரு நோயாளி கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை, அவங்க நோய்க்கு காரணங்கள் சொல்ல தேவையில்லை. நம்முடைய வேலை ரொம்ப எளிதானது. நோயுற்று இருக்கிறார், அவர் ஏற்கனவே நல்லா இருந்தா அந்த நிலைக்கு போய் கொடுக்கறது. அப்படி சொல்ற அவர் அதுதான் நலம் சொல்றாரு. அந்த நலம் எப்படி இருக்கணும்னு அடுத்த மணிமொழியில, 2வது மணிமொழியில சொல்றாரு. அது விரைவா இருக்கணும், இதமா இருக்கணும், அதே நேரத்துல நிரந்தரமானதாக இருக்கணுங்கிறார். அப்படி செய்யக்கூடிய நலமானது அந்த நோயை வேருடைய மண்ணோடும் புடுங்கி எறியக்கூடியதாக இருக்கணும்னு சொல்றாரு. அது விரைவா கிடைக்கணும், குறுகிய கால அளவுல இருக்கணும், நம்ப தகுந்த வகையில் இருக்கணும், எந்த தீங்கும் விளைக்காததா இருக்கணும், அதே நேரத்துல எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்களின் அடிப்படையில் அந்த நலமாக்கல் இருக்கணும்னு சொல்றாரு. அதே நேரத்துல அந்த எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்கள் என்ன அப்படின்னு நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதாவது மனம் உடல் ரெண்டும் சமச்சீரான இருக்கும் நிலைதான் அந்த நலமாக்கலை நாம் புரிந்து கொள்ளும் நிலை. மனம் சமச்சீராக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு மருந்து கொடுத்து நோயாளி நலமாயிட்டாருன்னா மனம் சமச்சீர் நிலையில் இருக்கும், உடலும் சமச்சீர் நிலையில் இருக்கும். உடல் சமச்சீர் நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உட்செல்லலும் வெளித்தள்ளுதலும், இந்த செயல்முறை அசிமுலேஷன் அண்ட் எலிமினேஷன், உட்செபித்தல் அண்டு கழிவு வெளியேற்றம், இவை சீராக இருக்கும். அப்போ உடலும் நலமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம நம்ம மேலை மருத்துவங்கள் எடுத்து நம்ம நோயை அமைக்கிருந்தோம்னா, டாக்டர் ஹெர்ரிங் சொல்ற அந்த 4 விதிமுறைகளை இந்த நலமாக்கல் பின்பற்றுதான் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நோய் உள்ளிருந்து புறமாக வெளியேறணும், மேலிருந்து கீழாக வெளியேறணும், முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பிலிருந்து முக்கியத்துவம் குறைந்த உறுப்புக்கு அந்த நோய் மாறணும். அதே நேரத்துல ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் த டிசீஸ், கடைசியாக வந்த நோய் முதலில் வந்த நோய் கடைசியாகவும் சரியாகும் அப்படிங்கிறத டாக்டர் ஹெரிங் சொல்லியிருக்காரு. இதற்கு அப்புறம் தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். நோயில் எதை, அடுத்தது 3வது மணிமொழி, அதுலதான் சொல்றாரு நோயில் எதை நாம் நலப்படுத்த வேண்டும், மருந்தில் எது நலப்படுத்துவது அப்படிங்கிறது. இது ரெண்டுமே தனித்தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு ஹோமியோபதி மருத்துவருக்கான மிக முக்கியமான வேலை அப்படிங்கிறது தனித்தன்மையை கண்டறிவதுதான். அப்போ அந்த தனித்தன்மை அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதுதான் ரொம்ப மிக முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. தனித்தன்மை
அதிகபட்சமாக பெரும்பான்மையாக மனதின் வழியாகத்தான் வெளியாகிறது. இருந்தாலும் அவங்களுடைய வாழும் சூழல், சில காரணிகள் இதெல்லாம் சேர்ந்திருக்கு. ஆனாலும் பெரும்பான்மையானது மனமாகத்தான் இருக்கு. அப்போ அந்த மனதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளார போக வேண்டும். இதுக்கு முன்னாடி ஒரு சிறு நினைவூட்டல செஞ்சிடறேன். இந்த அம்பலவாணன் புத்தகங்களை எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத சிவசிறி அம்மாட்ட சொல்லிடுங்க. அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு குழு ஆரம்பிக்க சொல்லிடுவோம். இன்னும் ஒரு 2 வாரங்கள் கழிச்சு, நம்ம பொங்கல் முடிஞ்சு ஒரு 2 வாரம் கழிச்சு அதை படிப்பதற்கு அதிலிருந்து புதிர் விளையாட்டுகள் மூலம் படிக்கிறதற்கு நம்ம ஏற்பாடு செய்வோம். ஓகே, இப்போ நம்ம மனம் அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கணும். இத பத்தி அதிகமா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எல்லாருமே இறை சாதனையாளர்கள். இருந்தாலும் இந்த ஹோமியோபதி வகுப்புல அதை கொஞ்சம் கடத்திட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா மனதை பற்றி மிக சரியான புரிதல் இருந்தால்தான் நாம் ஹோமியோபதியே சரியா புரிஞ்சுக்க முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய துறை சார்ந்தவர்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்கலாம். இருந்தாலும் மனதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு இறை சாதனை மார்க்கத்தில் இருப்பவர்கள் கட்டாயம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மனம் அப்படின்னா நம்ம அகராதிகள் சொல்வது சிந்தனை, நோக்கு, உணர்ச்சி, மன உறுதி, கற்பனை, அறிவு, உணர்வு நிலையோட தொகுப்பு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப நமக்கு மனசு எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு சரியான புரிதல் இல்லை. இருந்தாலும் அது உங்கள்கிட்ட கேள்வியா கேட்பாங்க. மனம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இது சொல்றாங்க. அதாவது மனஸ் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க, மென்ஸ்ங்கிறத லத்தீன்ல சொல்றாங்க. மனம்ங்கிற வார்த்தை மைண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா மனம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையில இருந்துதான் அது எல்லா மொழிக்கும் போயிருக்கு. மனம்தான் மைண்ட் அப்படிங்கிறது மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. மனம் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க, அது 4 தொகுப்பு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிறத சொல்றாங்க. உங்கள்கிட்ட 2-3 கேள்வியை கேட்டுட்டு இந்த வகுப்பை நம்ம தொடர்போம். மனம் எந்த உறுப்புல இருக்கு? மனம் நம்முடைய உடலில் எந்த பாகத்தில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இது முதல் கேள்வி. அதற்கப்புறம் நம்முடைய இந்த அறிவியலுடைய ஆய்வுகள்ல பொருட்கள் எல்லாமே அழியக்கூடியது, உருவான பொருள் எல்லாமே அழியக்கூடியது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுல அழியாத பொருள் என்ன? தோற்றம் இல்லாத, அழிவும் இல்லாத பொருள் என்பது என்ன அப்படிங்கிற இந்த 2 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்களுடைய மைக்கெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, மனம் அது எங்க இருக்கு? நம்ம உடம்புல எங்க இருக்கு? அதுக்கு சொல்லுங்க. அப்புறமா அடுத்த கேள்வி. மனம் நம்முடைய உடம்புல எங்க இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மனம் நம் உடலில் எங்கே இருக்கிறது? ஐயா வாழ்க வளமுடன். உயிரின் படர்க்கை நிலைதாங்க ஐயா மனம். ஓகே, எங்க இருக்கு? நம்ம உடம்புல எங்க இருக்கு? அது இதயத்தில் தாங்க ஐயா இருக்கு. இதயத்துலதான் மனசு இருக்கு. ஓகே, வேற? நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வேற? நம்ம மனசு எங்க இருக்கு? வாழ்க வளமுடன் ஐயா. மனதுங்கிறது ஐம்புலன்கள் மூலமாக கிடைக்கிற இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது தான் மனம் ஐயா. அது ஜீவகாந்தம், அது உடல் முழுவதுமே அது உணரும் ஐயா. மனம்ங்கிறது உடல் முழுசுமே இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நன்றிம்மா. வேற 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 ஏதாவது சொல்லுங்க. மனசு எங்க இருக்கு? மனம் எங்க இருக்கு? ஐயா வாழ்க வளமுடன், ஹேமலதா பேசுறேன். உயிர்ல இருக்குங்க ஐயா. உயிர்ல தான் மனம் இருக்கு. உயிர் எங்க இருக்கு? உடல் முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கு உயிர். உடல் முழுசு இருக்கு. ஓகே ஓகே. வேறம்மா? வேற ஏதாவது வேற பதில்கள்? மையத்துல இருக்குங்களா ஐயா? எதுலமா? கருமையம். கருமையம். ஓகே, கருமையம் எங்க இருக்கு? மூலாதாரத்துல. ஓகே ஓகே. வேற? பத்மாவதி பேசுறேங்க. உடல் ஃபுல்லாவே
அலையா பர்டிகுலரா அது வந்து அநாகத சக்கரம். அநாகர சக்கரம். ஓகே. உடம்பு ஃபுல்லா இருக்கு, சுழன்று ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அது வந்து அநாகத சக்கரத்துல அப்பப்ப எழுந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. வேற வேற ஏதாவது பதில்? ஐயா மூலாதார வாழ்க சக்கரத்துல வளமுடன். இருக்கிறாங்க ஒருத்தவங்க. ஓகே. சொல்லுங்க. உயிரின் படர்க்கை நிலைதாயா மனம். அது எல்லா இடத்துலயும் எல்லா நினைவாகவும் வரும். ஓகே. உடல் முழுசும் படர்ந்து இருக்குங்கிறீங்க. ஓகே. வேற 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 ஐயா அந்த மனம் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு தக்க மாதிரி மாறுங்க ஐயா, உணர்ச்சி உணர்வு நிலையில. ஓகே. சக்கரத்துக்கு சக்கரம் இறங்குங்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. நம்ம நம்ம இப்ப நாங்க தியானம் பண்றோம்ல, உயிர் மேல தானே தியானம் பண்ணோம். உயிர்ல இருந்து எழுதுற அலை தானே மனம். உடல் ஃபுல்லா உயிர் இருக்கு, அதோட படர்க்கை நிலை தான் மனம் அப்படின்றோம். அப்ப அந்த மனம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம அமைதி நிலையில இருந்தோம்னா உணர்வு நிலையில இருக்கு, நம்ம கோபம் டென்ஷன் அப்படி ஆகும்போது உணர்ச்சி நிலையில இருக்குது மனம். ஓகே. ஓகே. சூப்பர். வேறமா வேற 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 ஏதாவது பதில் சொல்றீங்களா? இது சும்மா ஒரு உங்களுடைய அறிவை கூர்த்திட்டுகிறது அந்த கேள்விகள். ஏன்னா நம்முடைய வகுப்பு ஒற்றையா இருந்திருக்கூடாது, அதாவது மோனோபோலியா நான் மட்டுமே பேசிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது எந்த ஒரு படிப்பும் சிந்தனையை தூண்டக்கூடியதாகத்தான் இருக்கு. அதனாலதான் ஒரு வழியா இல்லாம இரு வழியா இருக்கிறதுக்காக தான் சில கேள்விகளை கேட்கலாம். பொது புத்தியில மனம்ங்கிறது மூளை அப்படிங்கிறத பதிவாயிருக்கு. அது யாருமே சொல்லல, நீங்க இறை சாதனையாளர்களால் அதனால சொல்லலை. ஓகே. அதான் உடம்பு ஃபுல்லா இருந்து அலையா. ஆமா. நீங்கள் கொஞ்சம் அறிவுல மேற்சென்றுட்டீங்க, அதனாலதான் நீங்க யாரும் மூளையினே பதில் சொல்லல. ஆனா 5 புலன்களின் வழியாக மூளையின் மூலம் வந்து உணரும் எல்லா உணர்ச்சிகளையும் அனுபவிக்கிறது மனம் ஐயா. ஓகே. பாத்தீங்கன்னா இப்போ ஆனா இத வந்து மேலை மருத்துவம் ஒத்துக்கிறது இல்லை பாருங்க. அது வந்து ஐயா வாய்ஸ் கேட்கலையா, மியூட் ஆயிட்டுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது ஒருத்தருக்கு மனம் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு மூளையில தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மேலை மருத்துவம் வந்து முடிவு பண்ணி, அதுக்காக தான் அவங்க வந்து சைக்காலஜி அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அது மூளையில் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம பாருங்க, நம்முடைய மரபுசார் அறிவியல் மூளைய மனமும் ஒத்துக்கவே இல்லை. பாருங்க, நீங்க பதில் சொன்ன யாருமே மூளைய சொல்லவே இல்லை. மூளை அப்படிங்கிறது மனம் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிறதே இல்லை. ஆனா அவங்க மூளை தான் மூளை வழியே தான் மனம் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி மூளையில பிரச்சனைனா மனசுல பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனாலதான் நம்ம ஹோமியோபதி அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா முழு மனிதனையும் தான் கணக்குல எடுத்துக்குமே ஒழிய மூளையை மட்டுமே கணக்குல எடுத்துக்காது. மூளையில பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அது ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒண்ணு. அப்போ மூளைதான் மனம் அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்கிறதே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது உயிரின் படர்க்கை தான் மனம், அது முழு உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அப்போ மனசை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும். மனசை முழுசா நம்ம புரிஞ்சுக்கணும்னாவே உங்கள்ட்ட இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் இப்ப பதில் சொல்லுங்க. நிலையான பொருள் அப்படின்னு ஒண்ணு என்ன? தோற்றம் அழிவு இல்லாத நிலையான பொருள் அப்படிங்கிறது எது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. தோற்றம் அழிவு இல்லாத பொருள் சொல்லுங்க பாப்போம். நிலையான பொருள் என்ன? ஐயா வாழ்க வளமுடன். நம்ம ஆன்மா தாங்கய்யா நிலையான பொருள். ஆன்மா நிலையான பொருள். ஓகே. ஒரே ஒரு பொருள் தான் நிலையான பொருளா? இறைவன் ஐயா. இறைவன் அண்ட் ஆன்மா. இறைவன் ஆன்மா 2 பொருள் தான் நிலையான பொருளா? இறைவனும் ஆன்மாவும் நிலையான பொருள்.
வேற அந்த வேற ஏதாவது இருக்கா? இல்ல அறிவா வந்து அது செயல்பட்டுட்டு இருக்குங்க ஐயா. எதுமா? அது வந்து மெய்ப்பொருள் அறிவா வந்து நமக்குள்ளர செயல்பட்டுட்டு இருக்கு. அது நிலையானது. அறிவு அறிவு நிலையான பொருள். ஓகே. வேற நமக்கு நிலையான பொருள் அப்படின்னு என்ன? நீங்க சொன்ன ரெண்டுமே வந்து சூக்குமமான பொருட்களா இருக்கு. ஏதாவது இப்ப நம்ம தங்கம், வெள்ளி இல்ல ஏதாவது இப்படி எல்லாம் இது இருக்கா? ஐயா ஐயா வாழ்க சொல்லுங்க வளமுடன். வணக்கம் ஐயா. அங்கங்கெனாதபடி ஆனந்த பிரகாசமா, அதாவது சுத்தவெளி தாங்க ஐயா மெய்ப்பொருள், எங்கும் நீடித்து நிலைத்து இருக்குதுங்கய்யா. சுத்த வெளிதான் மெய்ப்பொருள், ஒரு நிலையான பொருள். ஓகே. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உயிர் தாயா நிலையான பொருள். பொருள், ஆமா, அது அவங்க ஆன்மான்னு உடல் சொல்லிட்டாங்க. தோற்றம் ஓகே. பொருள் அனைத்தும் வந்து அழிவு உள்ளது ஐயா. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். ஐயா வாழ்க நீங்க உயிர்னு சொன்னது சொல்லுமா. ஆற்றல் ஆற்றல் தாங்க ஐயா நிலையான பொருள். அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒண்ணு இன்னொன்னா மாத்த முடியுங்க ஐயா. ஓகே ஓகே. ஐயா ஆற்றல். ஐயா ஐயா இப்ப வந்து சுத்தவெளி தாங்க ஐயா. சுத்தவெளியில இருந்தா எல்லாமே தன்மாற்றம் ஆயிருக்குதுங்கய்யா. எல்லாமே அதுல இருந்து வந்த பொருள், அதுதான் நிலைத்த பொருளையா மெய்ப்பொருள். ஓகே. சுத்தவெளியை கடந்து ஒரு 3 பொருள் இருக்குங்கிறாங்க. சுத்தவெளியை கடந்து அது பிளாக் ஹோல்ங்கய்யா. ஓகே. வேற கருந்துளை. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஜெனடிக் சென்டர். ஜெனடிக். ஓகே. ஜெனடிக் சென்டர் தான் நிலையான பொருள். ஓகே. நிலையான பொருள். ஐயா வாழ்க வளமுடன். ஆத்மா ஆத்மா அழிவற்றதுங்கய்யா. ஆன்மா, அது ஏற்கனவே சொன்னாங்க. ஓகே. ஆமா, ஆன்மா ஆன்மா நிலையான பொருள். இதுல இருந்து அழியாத பொருள், அதுதான் நிலையான. ஓகே. எதுமா? வாழ்க வளமுடன் ஐயா. மனம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மனம் 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 அழியாத பொருள். ஓகே. வேற இருப்பு நிலைன்றது சுத்தவெளிங்கய்யா. அது இயங்கு நிலைன்றதுதான் மனம், ஆன்மா எல்லாமே. ஓகே ஓகே ஓகேம்மா. வேற ஐயா, எந்த ஒரு சூழ்நிலையும் நிலையாக இருப்பதுதான் மனம்யா. மன உறுதியோட இருப்பதுதான் மனம். எந்த சூழ்நிலையும் தன்னை மாற்றிக்கொள்ளாம மனநிறை வலிமையோட இருப்பதுதாங்க நிலையான பொருள். இறைநிலையும் உயிரும் மாயைன்னு சைவ சித்தாந்தத்துல சொல்ற மாதிரி அந்த நிலையில் 3 தாங்க ஏன் அழிவற்றது. ஓகே, சூப்பர்மா. வேற வேற எது இருக்கா? ஓகே. ஓகே. கடைசியா நம்ம சொன்ன மாதிரி நிலையான பொருள் அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல 3 பொருட்களை சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் எந்த விதமான திடப்பொருள், திரவ பொருள், எந்த விதமான பொருளா இருந்தாலும் சரி, அதுக்கு தோற்றம் உண்டு, அழிவும் உண்டு. அப்படி தோற்றமும் அழிவும் இல்லாத பொருட்கள் அப்படின்னு சைவ சித்தாந்த ஆய்வாளர்கள் அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறது 3 விஷயம் வந்து தோற்றமும் அழிவும் இல்லாத பொருள் அப்படிங்கிற. ஒண்ணு இறைநிலை, இறை. அது அதை நீங்க வந்து ஒரு உருவமாலாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கூடாது. அது தோற்றமும் அழிவும் இல்லாத ஒரு பொருள். அது இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறத பத்தி இல்லை, நம்ம இருக்கோம். அப்போ இதை ஏதோ ஒரு விதத்துல நம்ம வர்றதுக்கு அது காரணமா இருக்கு. அப்போ இறைநிலை அப்படிங்கிறது தோற்றமும் அழிவும் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு சைவ சித்தாந்தவாதிகள் சொல்றாங்க. இதுக்குள்ள உங்களுக்கு கருத்து எல்லாம் இருக்குன்னா நீங்க அந்த சைவ சித்தாந்தத்துல போய் தெரிஞ்சுக்கோங்க. இறைநிலை அழியாத பொருள், தோற்றமும் அழிவும் இல்லாத பொருள். அதே மாதிரி நம்ம நீங்க ஆன்மா உயிர்னு சொன்னீங்கல்ல, இதை வந்து பசு அப்படின்னு சொல்றாங்க, அதை வந்து பதின்னு சொல்றாங்க, இறைய வந்து பதின்னு சொல்றாங்க. நம்மளுடைய இந்த ஆன்மா உயிரை எல்லாத்தையும் பசு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து தோற்றமும் அழிவும் இல்லாத. நம்முடைய இந்த உடல், இந்த பிசிக்கல் பாடி வேணா அழியலாம், இந்த இப்ப இருக்கிற உடல் அழிஞ்சு போகலாம், இது வந்து பிறக்கும் இறக்கும். ஆனா நம்முடைய ஆன்மா, இந்த உயிர் அழிவில்லாத பொருள் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல இன்னும் ஒரு அழிவில்லாத பொருள் இருக்கு, அதுக்கு பேரு பாசம் அப்படின்னு சொல்றோம்.
பாசம் அப்படிங்கிறது ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மலங்கள். இந்த மும்மலங்கள் சேர்ந்ததுதான் பாசம்னு சொல்றாங்க. இது இந்த மூணும் தான் அழிவே இல்லாத பொருள் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ பதிங்கிறது உயர்ந்த ஒரு பொருள். பதிங்கிறது உயர்ந்த பொருள். அது வந்து பேரறிவு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அது முழுமையான ஒரு உயிர் பொருள். நம்ம நம்ம நம்மளுடைய இந்த ஆன்மா, உயிர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது ஒரு சிற்றறிவு பொருள். இதுக்கு இன்னும் முழுமையான அறிவு வரல. அதனால இது சிற்றறிவு பொருள். அதுக்கடுத்தது பாசம், தலை, மலம்னு சொல்றோம்ல, இது ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து உயிர் அற்ற பொருள். அதுக்கு உயிர் கிடையாது. ஏதாவது உயிரோடு ஒட்டி தான் அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். அதற்கும் அது அழிவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தோன்றா பொருள், நிலையான பொருள் அப்படின்னு மூணை சொல்றாங்க. ஒண்ணு இறை, இன்னொன்னு ஆன்மா, இன்னொன்னு இந்த ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய பாசம். இந்த மூணும் தான் தோன்றாத பொருள், நிலையான பொருள், தோற்றம் அழிவு இல்லாத பொருள். இப்ப நம்ம மனத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இந்த மனத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரியை பார்த்துட்டா நல்லா இருக்கும். அதுக்காக தான். இது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் மருத்துவம் சார்ந்து வர்றப்ப இது கொஞ்சம் சொல்லிட்டு போனா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றேன். இது என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க கொஞ்சம் பொறுத்து. இப்போ சைவ சித்தாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பதி, பசு, பாசம் அப்படிங்கிற அந்த இதை ஒவ்வொன்றுக்கும் மூணு மூணா அவங்க பிரிக்கிறாங்க. நம்ம கடவுளை பிரிக்க தேவையில்லை. நம்ம கடவுள் அந்த பதி இறை நிலையை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதனால அதான் விட்டுருவோம். அது அருவமாகவும் இருக்கும், உருவமாகவும் இருக்கும், அருவுருவமாகவும் இருக்குங்கிறாங்க. அதை நமக்கு விட்டுருவோம். இங்க நம்ம பார்க்க போற இந்த உயிர், இதுதான் நம்ம முக்கியமா இருக்கும். அதை சகலர், பிரளயாக்கலர், விஞ்ஞான கலர் அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க. சகலர் அப்படிங்கிறவங்க மூன்று மலங்கும், ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த மும்மலங்களையும் உடையவர்கள் சகலர்கள். பிரளயாக்கலர் அப்படிங்கிறவங்க ஆணவம், கண்மம் அப்படிங்கிற ரெண்டு மலம் மட்டும், அந்த மாயையை கொஞ்சம் கடந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. சகலருங்கிறவங்க நம்ம மூணுமே நம்ம கிட்ட இருக்கு. பிரளயா கலருங்கிறவங்க கொஞ்சம் மெடிடேட்டிவ் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிருக்கவங்க, அவங்க கொஞ்சம் மாயையை கடந்திருக்கிறாங்க. விஞ்ஞான கலர் அப்படிங்கிறவங்க அந்த மெடிடேட்டிவ் ஆனாலும் கொஞ்சம் அந்த ஒரு குருக்கள் ஸ்டேட்ல இருப்பாங்க. அந்த கொஞ்சம் ஆணவம் மட்டும் போகாம இருக்கும். அதுதான் விஞ்ஞான கலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று விதமா தான் உயிர் வந்து இந்த பாசத்துக்கிட்ட சிக்கி இருக்கு. இந்த பாசத்துக்கிட்ட இருந்து பிச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட போகணும். அதுதான் உயிருடைய வேலை. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தண்ணீருடைய இயல்பு கீழ் நோக்கி போகிறது. அதே மாதிரி ஆன்மாவுடைய இயல்பும் கீழ் நோக்கி போறது. உயர்ந்த நோக்கி போகணும்னா மேல போனா கடவுள் அடைஞ்சிடலாம். ஆனா நம்மளுடைய இந்த அபிலாசை வந்து என்னதுன்னா நம்மளை கீழே தான் இழுக்குது. கீழே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதோட உயர்நிலை, இறை உயர்நிலை, பசு அதுக்கு தாழ்நிலை, பாசம்ங்கிறது அதை விட தாழ்நிலை. நம்முடைய இயல்பு கீழே தான் இழுக்குது. பாசத்தை நோக்கி, ஆணவம், கண்மம், மாயை நோக்கி தான் எப்பவுமே இழுக்கும். மேல போகணும்னா பெருமுயற்சி வேணும். நீங்க வந்து பகீரத பிரயத்தனம் பண்ணி தான் மேல ஏறணும். ஆனா கீழே போறதுக்கு சரக்குன்னு ஒரே ஒரு இது போதும், சரக்குன்னு கீழிடலாம். நீ அப்படிதான் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு மெடிடேட்டிவ் பண்ணி மேல வந்திருப்போம். ஆனா ஒரு சின்ன ஒரு சபலம் கீழே தள்ளி. அது மாதிரி இந்த உயிரோடைய இயல்பு அது கீழ் நோக்கி போவது. கடவுள் நோக்கி போறதுக்கு கடுமையான பிரயத்தனம் பண்ணணும். சரி, ஓகே, இதை கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிருக்கோம். இந்த உயர்நிலை அடையிறதுக்கு முன்னாடி இந்த உயிர் எப்படி எல்லாம் சிக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உயிருக்கு 3 விதமான அவஸ்தைகள் உண்டு. அது அவஸ்தை அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை அவஸ்தை, ஒரு கஷ்டம். உயிர் வந்து ஆணவமோட இருக்கு அப்படின்னா அது வெறும் கேவல அவஸ்தை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சகல அவஸ்தை அப்படிங்கிறது மாயை, இந்த ஆணவம், கர்மம், மாயை இது எல்லாமே இருக்கிறது சகல அவஸ்தை. இன்னொன்னு சுத்த அவஸ்தை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 மலத்துல இருந்து அடிபட்டு நொம்பலப்பட்டு நொந்து நூலாகி அனுபவம் முதிர்ச்சியால அப்பாடா போதும்டான்னு ஏகப்பட்டதை கண்டுபிடிச்சு இது நமக்கு தேவையில்லை, இன்னும் மேலதான் போகணும்னு சொல்லி அடுத்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி மெடிடேட்டிவ் ஆகி உயிரை நோக்கி முயற்சி பண்றதுக்கு பேரு சுத்த அவஸ்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு அவஸ்தை நிலையிலுமே நீங்க மெடிடேஷன்ல பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். அத வந்து
இது ஐந்தவத்தைன்னு ஒரு தனியா இது ஒரு பிரிவு வைக்கிறாங்க. காரண அவத்தை, ஐந்தவத்தைன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல வந்து இந்த காரண அவத்தைகள் வந்து 3, காரிய அவத்தைகள் வந்து 5. அந்த காரிய அவத்தை எந்த காரணமா இருந்தாலும் காரியம் இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு நிலையிலையும் 5 விதமான அவத்தைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது காரியத்து. ஒண்ணு சாக்கரம். எல்லா நிலையும் எல்லா கருவிகளும் உடல்ல போன வாரம் பார்த்தோம், உடல்ல 35 கருவிகள் இருக்கு. நினைவூட்டலுக்கு பின்னாடி சொல்றேன். அந்த 35 கருவிகளுமே சாக்கர நிலையில வேலை செய்யும். அதாவது நம்ம இப்ப இயங்கிட்டு இருக்கோம்ல, பகல்ல இயங்கிட்டு இருக்கோம். நம்ம இயங்கிட்டு இருக்கிறப்ப எல்லா கருவிகளுமே வேலை செய்யும். ஆனா தூங்கிட்டு இருக்கிறப்ப அதுல ஒரு 10 கருவி வேலை செய்யாது. என்னென்ன கருவி அப்படிங்கிறத நம்ம, அதாவது இதுதான் கருவி. 35 கருவி சொல்லியிருக்கோம். இந்த 35 கருவிகள்ல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 35 கருவியுமே வேலை செய்யும். ஆனா தூக்கத்துல ஒரு 10 வேலை செய்யாது. அது என்னன்னா அறிவு கருவி 5ம் செயல் கருவி 5ம் வேலை செய்யாது. ஆனா அறிவு கருவி அனுபவமும் செயல் கருவி அனுபவமும் வேலை செய்யும். அதை பத்திலாம் நீங்க விரிவா படிக்கணும்னா நீங்க அந்த மாதிரி சைவ சித்தாந்தத்துல போய் தெரிஞ்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். மைண்டை பத்தி ஒரு முன்னுரைக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்துல சுளுத்தி நிலையில, அதாவது கனவுக்கு அடுத்த நிலை நித்திரை. அப்ப வந்து அதை வந்து ஆழ்ந்த தூக்கம்னு சொல்றோம். அந்த நிலத்துல கனவே இல்லாத ஒரு இது வர்றப்ப அங்க வந்து எல்லா கருவிகளுமே ஆஃப் ஆயிடும். 3 மட்டும்தான் வேலை செய்யும். ஒண்ணு ஆன்மா, இன்னொன்னு பிராணன் அந்த வாயுகள்ல ஒண்ணு, இன்னொன்னு சித்தம்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்களான மனத்துல இருக்கிற அந்த ஆழ்மனம். அந்த 3 தான் சுளுத்தி நிலையில வேலை செய்யும். இதெல்லாம் நீங்க மெடிடேஷன் பண்றப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெடிடேஷனுக்கு நித்திரை நிலை போறப்ப இந்த 3 தான் இருக்கும். அடுத்தது துரியம்னு சொல்றது. அப்போ அந்த சித்தத்தையும் கட் பண்ணிட்டு வெறும் மயக்க நிலைன்னு சொல்றாங்க. அது வந்து ஆன்மாவும் பிராணன் மட்டும் வேலை செய்யும். அடுத்தது துரியாதீதம். இதுதான் மெடிடேஷன்ல ரொம்ப ரொம்ப உயர்நிலை. இது வந்து ஆன்மா மட்டுமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா தான் இந்த சுத்த அவத்தைக்கு நீங்க வரலாம். என்னன்னா இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த மலத்தை எல்லாம் பிரிச்சுட்டு நீங்க அந்த மலத்தை எல்லாம் கழுவின ஒரு சுத்த நிலைக்கு வர்றதுக்கு வந்து இந்த துரியாதீத நிலை தான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். அதுலயே ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் பக்குவம், அபக்குவம்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது இல்லாம இப்ப உண்மையை அளக்கிறதுக்கு கருவிகள் இருக்கு அப்படின்ட்டும் சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க. அதாவது 3 விதமான கருவிகள் உண்மையை அளக்க பயன்படக்கூடிய கருவிகள். ஆனா அறிவியல்லாம் இன்னும் அந்த அளவுக்குலாம் வரல. அதாவது இவங்க எப்படி சொல்றாங்கன்னா காட்சி பிரமாணம் அப்படிங்கிறாங்க. காண்டல் அளவை, அனுமான பிரமாணம், கருதல் அளவை, ஆகம பிரமாணம், உரை அளவை அப்படின்னு உரைத்தல், காண்டல், கருதல், உரைத்தல்னு சொல்லக்கூடிய 3 அளவைகள் இருக்கு உண்மையை அளக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம காண்டல் அளவையை மட்டுமே நம்ம பார்ப்போம். காண்டல் அளவையில வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சின்னு 4 காட்சிகள் இருக்கு. ஒண்ணு வாயிற்காட்சிகள் அப்படின்னா ஐம்பொறிகளால் மட்டுமே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். இப்ப நம்மளுடைய ஐம்புலன்களும் பார்க்குது பார்த்தீங்களா? பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, தொடர்றது, உணர்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறிகள் உணரும். அவ்வளவுதான். அது வாயிற்காட்சி மட்டும்தான். ஆனா அந்த பொறிகளால் அறியப்படும் அந்த சுவைகளை மனசால ஃபீல் பண்றது. இப்ப வந்து லட்டு நீங்க சொல்றப்பவே எனக்கு அதோடைய சுவை நான் உணர்றேன்னா அது மனசுதான் உணரும். அது பேரு மானத காட்சின்னு பேரு. அப்போ புலன்கள் மட்டுமே இப்ப பாக்குறேன், லட்டுவை பாக்குறேன்னா அது வெறும் பார்க்கிற வேலையோட நிப்பாட்டிக்குது. ஆனா அதை பார்த்த உடனே அதோட டேஸ்ட்டை நான் வந்து ஃபீல் பண்றேன்னா அது மனசு செய்யற வேலை. அப்புறம் தன்வேதனை காட்சின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ ஐம்பொறிகளால் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகர்றோம். இது எல்லாம் செய்தாலும் அது மனசு மட்டும்தான் அனுபவப்படுது. அதாவது மனசு தான் இது எல்லாத்தையும் அனுபவிக்கும். அடுத்தது தன்வேதனை காட்சி அப்படிங்கிறது மனசை தாண்டி ஆன்மாவில, அதாவது மனசுக்கு மேல இந்த ஆன்மாவில போய் இந்த ஐம்பொறிகளால் மனசு உள்வாங்கி அதை ஆன்மா அனுபவிக்கிறது தன்வேதனை காட்சி அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது யோக காட்சின்னு ஒண்ணு இருக்குங்கிறாங்க. இதுதான் நீங்க எல்லாம் மெடிடேஷன்ல உயர்நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது ஆன்மாவே நேரடியாக புலன்களுடைய
புலன்களையே பயன்படுத்தாம, இந்த பொறிகளையே பயன்படுத்தாம டைரக்டா போய் ஒரு விஷயத்த, இப்ப இங்க இருந்து நீங்க அமெரிக்கா போகணும்னா டைரக்டா போயிடுறது. இப்ப நினைச்ச உடனே அடுத்த செகண்ட் நீங்க அமெரிக்காவில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க, இது யோகா காட்சி சொல்றாங்க. அது மெடிடேட்டிவ்ல ரொம்ப உயர்ந்த நிலைங்கிறாங்க. அதை வந்து அவங்க சயின்ஸ் எல்லாம் வந்து இப்ப வந்து என்ன சொல்றாங்க, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க இருந்தே நீங்க எங்க வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு. அது மாதிரிதான் ஏற்கனவே இருந்த நம்முடைய சித்தர்கள் அதை போயிருக்காங்க. அது மாதிரி அந்த நிலையை அனுபவிச்சிருக்காங்க. அப்படி பார்த்து, அதாவது முக்காலமும் உணர்ந்து அவங்க எழுதுனதுதான் என்ன சொல்றது, உண்மையை அளக்கக்கூடிய கருவிகள்ல உயர்ந்த கருவிங்கிறாங்க. அப்படி செய்யறதுதான் உரைத்தல் அளவை அப்படிங்கிறாங்க. அப்படி முன்னோர்கள் எழுதின புத்தகத்தை நம்ம இதா வச்சுக்கணும். உண்மைக்கான உரைகள் அப்படிங்கிறது அப்படிதான். அதுதான் இதுவும் சும்மா ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் தான், தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, மனசுதான் இந்த பொறிகள் வழியே கிடைக்கக்கூடிய இந்த சுவைகளை உணர்ந்து ஆன்மா அதை அனுபவிக்க பண்ணுது. அப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது பொறிகளை தாண்டியும் மனசுதான். இப்ப ஏற்கனவே நம்ம போன வாரம் பார்த்தோம், நம்முடைய உடம்புல இருக்கிற சூக்கும உடல்ல முக்கியமானது மனம் ஆழ்மனம்னு ரெண்டா இருக்கு. அப்போ அந்த மனம்ங்கிறது தான் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படிங்கிற இது எல்லாத்தையும் பிரிஞ்சிருக்கு. அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ம் சேர்ந்ததுதான் மனம். மனம்தான் ஒரு மனிதனை ஆட்படுத்து, அதாவது அவனை வழி நடத்தும். மனம் நோயுற்ற நிலையிலும் ஆரோக்கிய நிலையிலும் மனசுதான் அவனை வழி நடத்தும். அப்போ அதுக்காக தான் மனசை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போ இந்த அண்டம், இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுதுங்கிறது அறிவியல் ரொம்ப காலமா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கு. ஆராய்ச்சி பண்ணதுல அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, சத்தத்துல இருந்துதான் இந்த உலகம் பிறந்தது, ஒளியில் இருந்துதான் இந்த உலகம் பிறந்தது அப்படிங்கிற அந்த உண்மையை இன்னைக்கு சயின்ஸ் கூட ஏத்துக்கு. அவங்களும் ஆய்வு பண்ணி பாக்குறப்போ அந்த சத்தம் ஓம் அப்படிங்கிற அந்த சத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஓம்ங்கிற மெடிடேஷன் நீங்க பண்ணீங்க. இந்த ஓம் அப்படிங்கிற அந்த நாதம், அதுல இருந்துதான் இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் அறிவியலுக்கு இந்த அண்டம்ங்கிறது, இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு புதிர் தான். அறிவியலுக்கு அந்த அண்டம் மட்டும் இல்ல, மனிதனே ஒரு புதிர் தான். அறிவியலுடைய இந்த இது பார்த்தீங்கன்னா ஆய்வு, இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, இந்த உலகத்துடைய மூலப்பொருள் என்ன, மூலமா இருந்தது என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த அண்டத்தோட ரகசியத்தை அறியறது தான் அறிவியலுடைய நோக்கமா இருக்கு. அதே மாதிரி இந்த மனிதனுடைய நோக்கமும் அதே இருக்கு. இது நாம எப்படி பிறந்தோம், நாம ஏன் பிறந்தோம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய மனிதனோட நோக்கமாவும் இருக்கு. அறிவியல் இந்த இடத்துல எந்த நிலையை அடைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹிக்ஸ் போசான் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் துகள் வரலும் போயிட்டாங்க. கடவுள் துகள், அதாவது இது வந்து ஒரு புலம், நீங்க சில பேர் சொன்னீங்க ஒரு புலம் இருக்கு, அது வரையில அவங்க போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் போக முடியல, அதோட அவங்க நிக்கிறாங்க. இப்ப வந்து சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒப்பீடு பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அவங்க அறிவியல்ல முழுமை பெற்றுட்டாங்க, ஆற்றல குவாண்டம் வரலும் அவங்க போயிட்டாங்க. ஆனா மனசை அவங்களால ஒரு பார்ஷியல் அளவுக்கு தான் அவங்களால போக முடிஞ்சுச்சு. மனசை வந்து அவங்க இன்னும் மூளையை தாண்டியே அவங்க வரல. மனசு எங்க இருக்குங்கிறத அவங்களுக்கு போகவே முடியல. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆணவம் இருக்கு பாத்தீங்களா, ஈகோ, அதையெல்லாம் அவங்க இன்னும் தொடவே இல்லை. அதே நேரத்துல அதோட கான்சியஸ்னஸ், நம்முடைய ஆன்மாவையும் அவங்க இன்னும் தொடல. அப்புறம் இந்த உற்றறிவர், நம்ம யாரு, நம்முடைய இந்த பார்க்கறதுக்கு நம்ம என்ன சொல்றது அப்சர்வரா இருக்கும் பார்த்தீங்களா, அதே அவங்களால இன்னும் அந்த நிலைக்கு அவங்களால போக முடியல. செல்ஃப் ரியலைசேஷன் ஒண்ணு ஒரு பார்ட், அதெல்லாம் அவங்க அறிவியலால அறியவே முடியாது. ஏன்னா செல்ஃப் ரியலைசேஷன் மூலியமா தான் நம்முடைய அண்டத்துடைய தோற்றத்தையே அவங்களால முழுமையே நம்மளால உணர முடியும். உணர்தல் அப்படிங்கிற இடத்துக்கு அறிவியல் இன்னும் வரல. ஆனா ஆன்மீகம் எப்பவோ போயிடுச்சு. அந்த நிலைக்கு அறிவியலால போகவே முடியாம இருக்கு. நம்முடைய ஆன்மீகவாதிகள் எல்லாத்தையும் வந்து உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுல உள்ளதான் இதுல இருக்கு, இதுல இருக்கிறதாயே அதுல இருக்கு. இது அறிவியலால எப்பவுமே புரிஞ்சுக்கவே முடியாது. மனிதன் என்பதே ஒரு மாயை அப்படின்னு நம்ம சொல்றோம். சிலர் நம்முடைய மூத்த ஆசான்கள் அப்படிதான் சொல்றாங்க. இது உலகமே, இந்த வாழ்வே மாயம், உலகமே மாயம், மனிதனே மாயை அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து
இந்த பேரி டெல்ஹர்ட் டி சார்டின் அப்படிங்கிறது சொல்றாரு, நாம் மனித அனுபவத்தை கொண்ட ஆன்மீகர்கள். we are not a human beings, we are a spiritual beings. நம்ம ஒரு ஆன்மீகர்கள். நம்ம வந்து இந்த மனித ரூபத்தை எடுத்திருக்கோம். இந்த மனித அனுபவத்தை நம்ம எப்படி இருக்குன்னு பெறுவதற்காகத்தான் நம்ம இந்த ரூபத்தை எடுத்திருக்கோமே ஒழிய நம்ம ஆக்சுவலி நாட் அ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறார். அதனாலதான் ஹியூமன் பீயிங்ஸ் டெலூஷன் அப்படின்னு சொல்றாங்க. பாரதியார் கூட நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ அப்படின்னு சொல்றாரு. பல தோற்ற மயக்கங்களோ அப்படிங்கிறார். அது எல்லாமே மாயைகளோ அப்படின்னு அவர் சொல்றதோடைய அந்த ஆன்ம விசாரம்ங்கிறது இதுல இருந்து தான் அவருக்கு தொடங்குது. இதேதான் வந்து திருவாசகத்துல புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கலங்களாய் வல்ல சுர்ராய் முனிவராய் தேவராய் எல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானின்னு திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பாடுறார். அப்போ வந்து என்னன்னா நிறைய வாட்டி பிறந்து அதாவது செத்து பொழைச்சு வாழ்ந்துட்டேன், எனக்கு வேண்டாம் இந்த பிறப்பே, எனக்கு எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சு போயிட்டேன், என்னை உற்று, எனக்கு வேணாம், உன்னுடைய திருவடிகளே சரணம் அடைகிறேன் அப்படிங்கிறது அவர் சொல்றாருன்னா நிறைய பிறப்பை வந்து நிறைய பிறந்துட்டேன்னு அவர் சொல்றாரு. இதே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு ஆன்மீக குருமார்களும் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி அவங்க இதே கருத்தை தான் சொல்றாரு. லாவோஸும் ஒண்ணு என்ன சொல்றாரு, உங்க மனசை வந்து நீங்க ஃப்ரீ பண்ணிக்கோங்க, உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்க எம்டி ஆக்கிக்கோங்க, எம்டி ஆக்கிட்டு நீங்க உங்களுடைய சோர்ஸ்கிட்ட போய் சேருங்க, எது உங்களுடைய ஆதி மூலத்துக்கு திரும்புங்கள் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. பிறப்பு இறப்பு இந்த வட்டத்துக்குள்ள இருந்து வெளியேறி நீங்க உங்களுடைய தாய் ஆன்மாவுக்கு போய் சேருங்க அப்படிங்கிறது தான் சிவபெருமானத்துல சிவபுராணத்திலையும் சொல்றாங்க. அதாவது பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பெய்கடல்கள் வெல்க அப்படின்னு சிவபுராணத்துல சிவனை பத்தி பாடுறப்பவும் சொல்றாங்க. அதாவது பிறப்பை அறுக்கணுங்கிறது, பிறப்புங்கிறது எழுவகை பிறப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் சொல்லுது. அதாவது ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், தேவர்கள்னு சொல்லி 7 பிறப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. நம்ம வந்து 7 பிறப்பா பிறந்துகிட்டே இருக்கிறோமா, பிறந்து நம்முடைய அனுபவம் பெற்று பழுத்து, அதாவது அனுபவம் பழுக்கணும், நம்முடைய நவ உணர்ச்சிகளும் பழுத்து 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 அதுக்கப்புறம் அப்பா போட அப்படிங்கிற மாதிரி அது திகட்டி போய் அப்புறம்தான் நம்ம மதர் சோல் கூட கனெக்ட் ஆக முடியும், உயர்ந்த நிலை அடைய முடியும் அப்படி. ஏன்னா நம்ம சிற்றறிவு பொருள், இந்த சிற்றறிவு பொருள்ங்கிறது என்ன ஆகும்னா அது அனுபவ முதிர்ச்சியின்மை காரணமாக ஆணவ மலத்திட்ட சிக்கிது. அப்போ அனுபவம் முதிர்ச்சி ஆகணும்னா இந்த நவ ரசங்கள் அனுபவங்களும் பெற்றதுக்கு அப்புறம்தான் உயர்நிலைக்கு போகும், இல்லாட்டி தாழ்நிலைக்கே இழுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது. இந்த அனுபவம் பெறுவதற்காக தான் நம்ம இந்த பிறப்புலாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. சேம் சோல் மெனி பாடிஸ் அப்படிங்கிற புத்தகத்துல டாக்டர் பிரைன் வைஸ் வந்து என்ன சொல்றாருன்னா லைஃப் இஸ் அ கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது. அதாவது இது வந்து ஒரு பள்ளிக்கூடம், நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. அதுல எல்கேஜி ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறாங்க, பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. எல்லாரும் ஒரே கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் காரணமாக நீங்க ஓகே, நீங்க ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து சேர்றாரு, உடனே அவர் அனுபவம் அந்த எல்லா அனுபவத்தையும் பெற்றாரு, டக்குன்னு அவர் வந்து அங்கிருந்து யூனிவர்சிட்டியில பட்டத்தை வாங்கிட்டு வெளியில போயிடலாம். அதே நேரத்துல பிஹெச்டி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அனுபவம் பெறலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எல்கேஜி லெவலுக்கு இறங்கிடுவார். அவரு எல்கேஜில இருந்து பிஹெச்டி வரலும் ஒரே கிளாஸ் ரூம்ல கிடைக்கும். இது மாதிரிதான் நீங்க உங்களுடைய அனுபவம் பெற்றா எல்கேஜிலேயே அனுபவம் கிடைச்சாலும் அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளில போயிடலாம். பிஹெச்டி வரலும் படிச்சாலும் உங்களுக்கு அனுபவம் முதிர்ச்சியின்மைனா மறுபடியும் நீங்க எல்கேஜிக்கு வர்ற மாதிரி இருக்கு. இதுதான் நம்முடைய கிளாஸ் ரூம். நம்முடைய அனுபவங்களும் அப்படித்தான் இருக்கு. நம்ம எத்தனை வாட்டி பிறப்படுத்தாலும் நம்முடைய உயிர் நோக்கத்தை முழுமையா புரிஞ்சுக்கலன்னா மறுபடியும் நமக்கு இந்த கிளாஸ் ரூம்லயே தான் உட்காந்துருக்கும். இந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியில நம்மளால போகவே முடியறது இல்லை. அதனாலதான் நம்முடைய சித்தர்கள்லாம் வந்து சொல்றாங்க, நம்ம இந்த பிறப்பே நோய் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மனிதனே நோய், அப்புறம் என்ன அவனுக்கு வைத்தியம் பார்க்கறது, நீ ஏன் நோய், உனக்கு போய் வைத்தியம் பார்த்து என்ன பிரயோஜனம், எனக்கு முதல்ல முக்தியை கொடு அப்படிங்கிற அந்த ஆன்மீக இதுக்குள்ள போயிடுறாங்க. சரி, மனிதனா பிறந்துட்டா ஏன் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பயம் வந்துருது. இந்த அனுபவம் ஏதோ இந்த உடலே வந்து என்னமோ ஒரு பொக்கிஷம் போல,
இந்த நம்ம இறந்துட்டா எதையும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான இந்த பொருள்ல வந்து சிக்கிடுறான். இந்த உடல் மேல் பற்று வச்சிடும். இந்த உடல் மேல் பற்று வச்சோம்னா இந்த உடல்ல வந்து உடல் அழிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற பயம் வந்துடும். அந்த ஃபியர் ஆஃப் டெத் இருக்கு பாத்தீங்களா, இந்த சாவு பயம், அதுதான் வாழ்க்கையவே வழி நடத்துது. இந்த சாவு பயம் தீரும் மட்டும் அவனுக்கு இந்த அனுபவங்கள் முழுமையாக அவனுக்கு கிடைக்கிறதே கிடையாது. மறுபடியும் அவன் செத்து போறான். பயத்தோடே சாவனா மறுபடியும் பயத்தோடவே மறுபடியும் பார்க்கறான். அப்போ கான்சியஸ் டெத் இஸ் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் சொல்றாங்க. அதாவது சாகும் போதும் அதான் ஜீவ முக்தி அப்படின்னு சொல்றாங்க. சாகும் போதும் அந்த எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத மனதை பெற்றிருத்தல், அதுதான் யோகத்துல மெடிடேஷன்ல ரொம்ப ஹைலைட்டான விஷயம். சரி, இந்த பிறப்புகளை பத்தி அவங்க எல்லாம் சொல்றாங்க. பிறவி இருக்கா இல்லையா, இதை கொஞ்சம் நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம அப்புறமா போயிடுவோம். நம்ம பாட்டுக்கு பிறவி ஓவரா பேசிட்டு இருக்கோமே. பிறப்பு, முற்பிறவி, மறுபிறவி, இது சொல்லுங்க. முற்பிறவி, மறுபிறவி, உங்களுடைய கருத்து என்ன? இருக்கா இல்லையா? நம்பலாமா நம்பக்கூடாதா? சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. முற்பிறவி அப்படின்றது வந்து நம்மளோட முந்தைய தலைமுறை, அதாவது நம்ம வந்து இப்ப பிறந்திருக்கிறோம், தாய் தகப்பன்ட்டு நம்ம கரு ஆகுறோம் அப்படின்னாலே நமக்குள்ள அந்த பாவப்பதிவு இருக்க போய் தான் அந்த கரு உருவாகுது. இப்ப மகான்கள் அவங்க எல்லாம் அடுத்த பிறவி அவங்களுக்கு கிடையாது, அவங்க அதோட முக்தி ஆயிடுறாங்க, அவங்களுக்கு மறுபிறப்பு இல்லை. ஆனா நம்மகிட்ட வந்து எப்படின்னா, இப்போ நம்ம அப்பா வந்து ஒரு 15 லட்சம் கடன் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிறந்து நம்ம 20 லட்சம் கடன் வச்சு நம்ம பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போயிடுறோம். அதை கழிச்சுட்டு நீ என் கூட வானுதான் இறைவன் அந்த ஆன்மா நினைச்சு நம்மளை அனுப்புது. அதான் மகிழ்ச்சி கூட சொல்லுவாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன் அப்படிம்பாங்க. நான் அதுக்குத்தான் நினைவா உடல் எடுத்தேன், ஆனா விழுந்த உடனே இங்க மயக்கத்துல வந்து என்னையும் மறந்துட்டேன், என்னோட வினையும் மறந்துட்டேன். வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மண்ணை பொண்ணை மென்மேலும் மாறி மாறி நினைந்து கண்ணும் கருத்தும் தீய கருமம் புகாமல் என்னுள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி ஒரு நகை வாங்கணும், வீடு வாங்கணும், பொருள் வாங்கணும், என் பிள்ளைக்கு சேர்க்கணும் அப்படின்றதுல அது நேர் வழியில சம்பாதிக்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது. லஞ்சம் வாங்கி எல்லாம் பண்ணும்போது அவங்க ஓடுன அந்த பாவத்தெல்லாம் ரெக்கார்டா உள்ள அந்த கருமையத்துல பதிவாயிருச்சு. அதுக்குள்ள அவங்க வாழ்நாள் முடிஞ்சு பிள்ளைங்க கிட்ட அந்த பாவத்தை குடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுதான் பிற்பிறவி. நம்ம பிள்ளைங்க தான் அடுத்து அதை கழிக்கிறாங்க. முற்பிறவி நம்ம முன்னோர், பிற்பிறவி நம்ம குழந்தைங்க. ஓகே, சூப்பர். ஓகே, வேற யாராவது சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சொன்னதே தாங்கய்யா. நம்ம வந்து பெற்றோரோட நீட்சி தான் நம்மளோட நீட்சி தான் நம்மளோட பிள்ளைங்க. அப்ப அவங்க நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் பிறவிகள் வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து. அப்ப ஞானிகள்லாம் அந்த எப்போ அவங்களோட அந்த கர்மா ஃபுல்லா அந்த மும்மலங்களும் கழியுதோ அதனால அவங்களுக்கு மறுபிறப்புங்கிறது இல்லாம ஆன்மாவானது இறைநிலையோட கலந்துரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்படி நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வந்து இந்த உடல் வந்து ஒரு வாகனம் தான் அப்படின்னு இந்த சாவுக்கு பயப்பட மாட்டோம். அத வந்து நிறைவாயிருவோம். இப்ப சாவுனா எல்லாரும் பயப்படுறாங்கல்ல, இந்த உடல் ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு டிராவல், இந்த கப்பல் தான், இந்த போட் போறோம்ல, இந்த கரையில இருந்து அந்த கரை தாண்டுற போட்டு தான் நம்ம. அதுக்கப்புறம் அந்த போட்டு விட்டுட்டு நம்ம இறங்கிடுற மாதிரி இறங்கிடலாம்னு நினைப்போம். இறைவனோட போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, இறை உணர்வை உணர்ற வரையிலும் இந்த பிறப்பு வந்து பிறந்துட்டே இருப்போங்க ஐயா. பிறந்துட்டே இருக்கலாம். ஓகே. இறை உணர்வை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு இந்த பிறப்பு வந்து நின்னுடுங்க ஐயா. ஓகே, அப்ப நம்ம நிறைய வாட்டி பிறந்திருக்கோம், நிறைய வாட்டி செத்துருக்கோம். ஆமாங்க ஐயா. ஓகே, அடுத்து ஐயா வந்து 5 அறிவு உள்ள உயிரினங்களுக்கு பிறவி கிடையாதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு வந்து பாவ புண்ணியன்றது கிடையாது. ஓகே. இந்த மனுஷன் மட்டும் ஆறாவது அறிவு இருக்க தொட்டு மனம் இருக்குது அவனுக்கு, அந்த பகுத்தறிவு 6வது அறிவு இருக்க தொட்டு அவனுக்கு இது செய்தா நல்லது, இது செய்தா தப்புன்னு அவனுக்கு தெரியுது. அதனால அவனுக்கு பிறவி இருக்குதுங்க ஐயா. இன்னொன்னு, இப்போ நம்ம டாக்டர் வீட்டுக்கு கூட போறோம், டாக்டர் வீட்டுக்கு போற சமயத்துல கூட டாக்டர் கிட்ட சுகர் பேஷண்டா போறாங்க ஒரு பேஷண்ட், டாக்டர் கேக்குறாரு, உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் யாராவது இருந்ததா?
ஓகே. கேக்குறாங்க இல்லைங்களா? பிபி இருக்கு, பிபி இருக்குதா, இதெல்லாம் கேட்க சமயத்துல அந்த பிறவி தொடர் நம்ம ஜெனட்டிக் அது வழியாதான் நம்ம வரும். ஓகே. நமக்கு மறுபிறவி இருக்குதுங்கய்யா. சரிம்மா, ஓகேம்மா, சூப்பர்மா. அடுத்து நமக்கு மறுபிறவி இருக்குன்னு சொல்லக்கூடாது. இறை சாதனைமார் கண்பர்கள் வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வேற யாராவது? வளமுடன் ஐயா. இந்த ஆன்மா நல்லது செஞ்சாலே செஞ்சுக்கிட்டே இருக்குது ஐயா. பற்றற்ற நிலை, எந்த ஆசையுமே இல்ல. பிறப்பு எடுக்கணும்னு நினைச்சா கூட அது எடுக்க முடியாது இல்லையா? நல்லது செய்ய செய்ய இந்த பிறப்பிலேயே முழுமை அடையணும். ஐயா கேக்குறது முற்பிறவி எது பிற்பிறவி எது அப்படின்னு கேக்குறாங்க. இருக்கா இல்லையா? அவ்வளவுதான் வடிவேலு இருக்கா இல்லையா? நல்லது செஞ்சுக்கிட்டே போறோம். போதும், பற்றற்ற நிலை, எந்த ஆசையுமே வரவே கூடாது ஐயா. அது ஓகேமா, ஆசை வராமல் வரக்கூடாது. நான் கேக்குற கேள்வி ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அழிவே இல்லை இல்லையா? கண்டிப்பா இருக்குதுங்கய்யா, பிறவி தொடர் இருக்குதுங்கய்யா. இருக்கு. ஓகே ஓகே, இருக்கு, நம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே. முற்பிறவி மறுபிறவி அப்படிங்கிறது இருக்குங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பரிமேல் அழகர் தன்னுடைய உரையில சொல்றாரு. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெரின் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, பழிக்கப்படாத நல்ல குணங்களுடைய பிள்ளைங்களை நீங்க பெற்றுட்டீங்கன்னா வினை வயத்தால் நீங்க உங்களுடைய நம்ம வினை செய்யறோம். அப்போ சிவசிரியமா ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்மளுடைய வினைகள் செய்யறோம். ஏன்னா நம்ம பிறந்த உடனேயே நம்ம கர்ம வினைகள் மறந்து போயிடும். அதை கூட கதையா ஒரு டைம் நாரதருக்கு கிருஷ்ணர் சொல்லுவார். எப்படின்னா, நாரதர் கேட்கிறாரு, என்ன ஏன் இந்த முற்பிறவி மறுபிறவின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு உண்மைதான் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். நாரதர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அது எப்படி அப்படிங்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு குளக்கரையில நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த குளக்கரையில நாரதர் சரி ஓகே, இப்போ உனக்கு உடனடியா நான் அதை ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி நீங்க அந்த குளத்துல இறங்கி 3 வாட்டி முழுங்கி எந்திரிங்க அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றாரு. உடனே நாரதர் போய் அந்த குளத்துல 3 வாட்டி முங்கி எழுகிறாரு. முங்கி எழுந்தவுடனே ஒரு அழகான இளவரசியா வெளியில வராங்க. ஒரு அழகான பெண்ணா வெளில வராங்க. வெளில வந்தவுடனே அவருக்கு நாரதர்ங்கிறது அவருக்கு சுத்தமா மறந்துட்டு அவர் அந்த பெண்ணாவே அவங்க இருக்கிறாங்க. இருந்தவுடனே வெளில கரை வந்த உடனே அங்க அந்த அங்க பக்கத்து நாட்டு ராஜா வர்றாரு. அவர் பார்த்தோன்னே அவர்கிட்ட பேசி லவ் வந்துருது. இவர் யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு. எனக்கு அதெல்லாம் சொல்லாம நான் அவங்க மேல காதல் ஏற்பட்டு நீ யாரா இருந்தா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணிடுறாரு. குழந்தை குட்டியெல்லாம் பிறந்துடுது. ரொம்ப வருஷம் ஆகுது. மறுபடியும் அதே குளக்கரை வழியா அவங்க டிராவல் பண்றாங்க குழந்தைங்களோட. அப்பைக்கு இந்த நாரதரான அந்த இளவரசி முதுமை அடைஞ்சிருக்காங்க. அவங்க அவங்களுக்கு இந்த குளத்தை பார்த்தோன்னே இந்த குளத்துல குளிக்கணும்னு தோணுது. உடனே அவங்க இறங்கி குளத்துல குளிக்கிறாங்க. 3 வாட்டி முங்கி எழுந்த உடனே நாரதரா மாறிடுறாங்க. நாரதரா மாறின உடனேயே அவரால் உடனடியாவே அவர் நாரதர்னு ஒத்துக்க முடியல. ஐயோ, எங்க என் பிள்ளைங்களை காணா, எங்க என் புருஷனை காணா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. கிருஷ்ணர் பக்கத்துல கரையேறி வந்தோடனே கிருஷ்ணர் உழுக்கிறார் நாரதரை. நாரதர் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த முற்பிறவியோடைய அந்த அனுபவங்கிறது கொஞ்ச நேரம் ஆகுது போகிறது. நீ கேட்டல்ல, இதுதான் அந்த பிறவி அனுபவம் அப்படிங்கிறது. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பிறவியும் பிறந்து வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம மறந்துருக்கோம். ஆனால் நம்முடைய வினை பயன்கள் அடுத்தடுத்து பிறப்பை கொண்டு போகுது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது 7 பிறப்பு இருக்கு அப்படிங்கிறத பரிமேல் அழகர் தன்னுடைய அந்த புதல்வரை பெறுதல் அப்படிங்கிற அதிகாரத்துல இந்த 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பன்முடை மக்கட்பெரின் அப்படிங்கிற இந்த குறளுக்கு விளக்கம் சொல்றப்ப அவர் சொல்றாரு, நம்ம 7 வகையான பிறப்புகள் இருக்கு. 7 வகையான பிறப்புகளே நாம் பிறந்து 7 வகை எளிமையும் ஏமா புடைத்துன்னு ஒரு குறள் இருக்கு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்துன்னா ஒவ்வொரு 7 பிறவிகள்லையும் நம்ம இப்ப படிக்கிற கல்வியோடைய அனுபவங்கள் 7 பிறவி வரலும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு.
அதே மாதிரி இன்னொரு குறள்ல ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்துங்கிறார். நம்முடைய ஐம்பொறிகளையும் நம்ம அடக்க கற்றுக்கொண்டோமானால் அது 7 பிறவிகளிலும் நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு பிறவியோட போகிறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நமக்கு நிறைய பிறப்பு இருக்கு. ஆனா இந்த பிறப்புல நம்ம கத்துக்கிற கல்வியோ நம்ம இந்த பொறிகளை அடக்குவதற்கான முயற்சிகளை செய்தால் அது பயன்படும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த இந்த பிறவி அனுபவங்கள் எல்லாமே அடுத்த பிறப்புக்கு வந்து கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த ஒவ்வொரு பிறவியிலையும் கிடைக்கிற அனுபவங்கள் அது நம்முடைய ஆழ் மனதுல சேமிக்கப்பட்டு அது மனம் வழியே வெளிப்படுது. மனம்தான் நம்முடைய இந்த பிறவி அனுபவங்களையுமே பதிஞ்சு வச்சிருக்கு. அது ஆழ் மனசுல பதிவா இருக்கு. ஒவ்வொரு பிறவியுடைய அந்த அனுபவங்களும் ஆழ் மனதுல பதிவா இருக்கு. சில நேரத்துல நீங்க பார்த்திருக்கலாம், அந்த இஎஸ்பி பவர் அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நடக்க போறது எனக்கு தெரியுது. கனவுல வந்து எங்க பாட்டி சாக போறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. எனக்கு கனவுல வந்து நாளைக்கு என்ன நடக்க போறதுங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு வந்து தேஜாவு அப்படின்னு சொல்லி நான் இங்க ஏற்கனவே வந்திருக்கேன். இந்த மாதிரியான இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்லாம் சில பேருக்கு இருக்கும். இதெல்லாம் காரணமே வந்து இந்த ஆழ்மன பதிவுகள் வந்து உங்க மனசுல பதிவா இருக்கிறது தான். நீங்க ஒரு எவால்வேட்டட் ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு அது தெரிய வரும், கிடைக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு வரும். இத வந்து 7 பிறவிகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. 7 பிறவிகள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி பார்த்து 7 பிறவிங்கள இத வந்து உண்மையா உண்மை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்முடைய தமிழ் நூல்கள்ல இதை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா 7 பிறவிகள்ல ஃபர்ஸ்ட் தாவரம், அப்புறம் நீர் வாழ்வன, ஊர்வன, பரப்பன, நாற்கால் அதாவது நாற்கால் விலங்குகள், அடுத்தது மாந்தர்கள் மனிதர்கள், அப்புறம் தேவுக்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுலயுமே வந்து வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது நீர் வாழ்வன 10 லட்சம் வெரைட்டிஸ் இருக்கான் நீர் வாழ்வன. ஆனா சயின்ஸ் இதுவரையிலும் 2.5 லட்சம் தான் கண்டுபிடிச்சிருக்கு. அதை பார்த்துக்கோங்க. 2.5 லட்சம் நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கன அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனா இங்க வந்து என்ன சொல்லுது தமிழ் நூல்கள் 10 லட்சம் உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதே ஊர்வன வந்து 11 லட்சம் இருக்குன்னு சொல்லி சொல்லுது ஆன்மீகம். ஆனா அறிவியல் 20,000 தான் கண்டுபிடிச்சிருக்கு. பறவைகள் வந்து 10 லட்சம் இருக்குன்னு சொல்லுது ஆன்மீகம். ஆனா அறிவியல் இது வரணும் 10,000 11,000 தான் கண்டுபிடிச்சிருக்கு. அதே மாதிரி நாற்கால் விலங்குகள் வந்து 6,500 இருக்குன்னு தான் சயின்ஸ் சொல்லுது. ஆனா ஆன்மீகம் சொல்லுது 10 லட்சம் இருக்கு. இன்னும் அப்புறம் தாவரங்கள் வந்து 4 லட்சம் கண்டுபிடிச்சு 4 லட்சம் தாவரங்கள் இருக்கிறதா அறிவியல் சொல்லுது. ஆனா ஆன்மீகம் சொல்லுது 20 லட்சம் தாவரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுது. மனிதர்கள் வந்து 9 லட்சம் வகையான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுது. ஆனா கொடுமை என்னன்னா நம்ம 1 லட்சம் ஒரே ஒரு பீஸை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம மட்டும்தான். ஆனா இன்னும் வந்து முன்னாடி இருந்திருக்காங்கல்ல நியாண்டர்தால் அப்படிங்கிற இந்த சில அதெல்லாம் ஒரு 21 ஸ்பீசிஸ் வந்து நம்முடைய ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சோம். ஆனா நம்ம அனுபவத்துல பார்த்தது நம்ம ஒரே ஆள் நம்ம தான். இது 9 லட்சம் மனிதர்கள் இருக்கிறதா ஆன்மீகம் சொல்லுது. அது எந்த அளவுக்கு நம்ம எப்ப பார்க்க போறோங்கிறது தெரியல. இது இல்லாம தேவர்கள்னு ஒரு பிறப்பு இருக்கு அப்படிங்கிறத ஆன்மீகம் சொல்லுது. அது 14 லட்சம் வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்முடைய அறிவியலால தேவர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறத ஒத்துக்கவே முடியல. அப்படி ஒரு ஜீவனை வந்து நம்மளாலையும் ஏத்துக்க முடியல, நம்ம பார்க்கல. அப்படி ஒண்ணு இருக்கிறத நம்ம ஏத்துக்கவும் முடியறது இல்லை. ஆனா ஆன்மீகம் சொல்லுது 14 லட்சம் இருக்கு அப்படின்னு. சரி, இது எது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இது 7 பிறவிகள் இருக்குன்னு நம்மளால சொல்றாங்களே, என்ன அப்படிங்கிற ஆய்வுக்காக தான் உங்களுக்கு இந்த வகுப்புல சொல்லிட்டு போறேன். இப்போ நம்முடைய ஆன்மாவுடைய முற்பிறவி பதிவுகள் அதற்கேற்ற உடலையோ அல்லது வடிவத்தையோ தேர்வு செய்யும். அது வந்து எப்படின்னா நீங்க போன ஒரு பிறப்புல என்ன உங்களுக்கு உங்களுடைய நீங்க இறக்கும் தருவாயில் உங்களுடைய முற்றுப்பெறாத வினைகள், முற்றுப்பெறாத ஆசைகள், முற்றுப்பெறாத எண்ணங்கள் இதெல்லாம் சேர்ந்து அதற்கு தக்கன ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். அது உயிர் உள்ளதோ உயிர் அற்றதோ. ஏன்னா ஹோமியோபதியில வந்து சொல்லுது உயிர் அற்றதுக்கும் மனம் இருக்கு, உயிர் அற்றதுக்கும் குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஹோமியோபதி ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதனால நீங்க அதை பின்னாடி படிக்க போறீங்க. அதனால இது பொருள் முதல் வாதம், கருத்து முதல் வாதம் அதையெல்லாம் நம்ம இங்க ஓரம் தள்ளி வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மாவுடைய இந்த முற்பிறவி பதிவுகள்
ஒரு அதற்கேற்ற உடலையோ வடிவத்தையோ தேர்வு செய்து இந்த புதிய வடிவம் அப்புறம் அந்த பழைய ஆழ்மன பதிவுகள் ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய தனித்தன்மையான ஒரு விஷயத்தை உருவாக்கி, அதுதான் நம்ம சுவாபம் அப்படின்னு சொல்றோம். இந்த தனித்தன்மை தான் ஹோமியோபதியில ரொம்ப முக்கியமானது. இந்த சுவாபத்தை வெளிப்படுத்துறதுதான் இந்த நுண்ணிய உடல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மனசு. மனசு வந்துச்சு பாத்தீங்களா, அதாவது இந்த நமக்கு ஒரு சுபாவம் உருவாகுது. ஒரு நம்ம பழைய முற்றுப்பெறாத நிறைவேறாத எண்ணங்கள், ஆசைகள், பதிவுகள், உணர்ச்சிகள், இது எல்லாம் சேர்ந்து அடுத்த பிறவிக்கு வருது. அதே மாதிரியான ஒரு உருவத்தை இல்ல வடிவத்தை உயிரை தேர்ந்தெடுக்குது. அது ரெண்டு மேட்ச் ஆகிறப்ப அது ஒரு உயிரியா உருவாயிருது. அந்த உயிரிக்கு ஒரு கேரக்டர் வருது பாருங்க. அது சுபாவம்னு அப்படி சொல்றோம். இந்த சுபாவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த பாடி தான் மனம். மனம்தான் நீ மனிதன்லயும் சரி, மற்ற அந்த 7 வகையான பிறப்புகள்லயும் சரி, ரொம்ப நுண்ணிய உடல், மைய உடல். அதுதான் இந்த மனமே மனிதனை ஆட்சி செய்கிறது. அதுதான் சூக்கும உடல் அப்படின்னு சொல்றோம். அந்த சூக்கும உடல் தான் நம்ம மனம் அப்படின்னு சொல்றோம். மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இது எல்லாமே சூக்கும உடல். அந்த சூக்கும உடல் தான் அந்த உடம்ப ரூல் பண்ணுது. அதனாலதான் திருமந்திரத்துல சொல்றாங்க, திருமூலர் என்ன சொல்றாரு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படிங்கிற. ஏன்னா உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா உயிர் அழிஞ்சு போயிடும். அப்போ அதனால என்னன்னா, நீங்க உடம்பு அழிஞ்சு போனா உயிர் அழிஞ்சு போயிடும். உயிர் அழிஞ்சு போச்சுன்னா நீங்க மெய்ஞானம் சேர முடியாது. அதனால உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். இந்த வாகனம் ரொம்ப முக்கியம். இந்த வாகனத்தை சரியா பராமரிச்சாதான் அது நீங்க போய் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு இது உங்களை கூட்டிட்டு போகும். அப்போ இந்த வாகனத்தை நம்ம சரியா பராமரிக்கணும். இந்த வாகனம்ங்கிறது வெறும் உடல் அப்படின்னா வெறும் பிசிக்கல் பாடி மட்டுமே கிடையாது. அது எனர்ஜி பாடி, மென்டல் பாடி, இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான். அதனாலதான் நீங்க மூச்சையும் நம்ம மூச்சையும் நம்ம பாதுகாத்துக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல மனசையும் பாதுகாத்துக்க வேண்டியிருக்கு. மனம், உடல், இந்த 3 சேர்ந்துதான் இந்த உடம்பு. அப்போ இந்த மூணு உடம்பு இருந்தாலும் மனசுதான் இதுக்கு ஆதாரமான உடம்பு. ஏன்னா மனசு உடம்பு தான் உங்களுடைய இந்த பிறப்புடைய ரகசியங்கள் இருக்குல்ல, நீங்க எத்தனை வாட்டி பிறந்தீங்க, எத்தனை வாட்டி செத்தீங்க, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதன் மூலியமா தான் நீங்க இயங்குறீங்க. அதனால மனசுதான் நீங்க உங்களோட நினைவுகள் எல்லாமே நீங்க மனசுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. யாரை பழி வாங்கணும், யாரை கொல்லணும், யாருக்கு நல்லது செய்யணும், எல்லாத்தையும் நீங்க மனசுலதான் பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க. அதுதான் உடம்பு எப்படி மூவ் பண்ணணும், நடக்கணும், படுக்கணும், தூங்கணும், வேலை செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கட்டளை இடுது, சிந்திக்குது. அது நல்ல வழிக்கா இருந்தாலும் சரி, கெட்ட வழிக்கா இருந்தாலும் சரி, இந்த உடம்பை பயன்படுத்துறதும் இந்த மனசு தான். இந்த மனசு ரொம்ப முக்கியமான மனசா இருக்கு. மனசு ஒரு எப்படி சொல்றது, மனசை பத்தி ஒரு கதை ஓஷோ சொல்லுவார். எப்படின்னா, ஒரு பிச்சைக்காரன் ராஜா கிட்ட போறாரு. ராஜா கிட்ட போறப்ப பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், ராஜா நீங்க எனக்கு பிச்சை போடணும், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் தான் நான் பிச்சை வாங்குவேன் அப்படிங்கிறான். இவர் சொல்றாரு, எந்த பிச்சைக்காரனே என்கிட்ட கண்டிஷன் போட்டு பிச்சை வாங்கினதுல நீ என்ன எப்படி கேட்கறாங்க? ஆமா ராஜா, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்ங்கிற, நீங்க போடுற பொருளால என் பாத்திரம் ரொம்பிடணும். உங்களால ரொப்ப முடியும்னா மட்டும் போடுங்க, என்னால முடியாதுன்னா போடாதீங்க அப்படிங்கிறார். என்ன இப்படி சொல்லிவிட்டேன், என்ன துளியோண்டு பாத்திரம் வச்சிருக்கா, இதனால நிரப்ப முடியாதா? அதெல்லாம் நிரப்பிடலாம். மந்திரியை கூப்பிடுறாரு. மந்திரி அவனோட பிச்சை பாத்திரத்துல போடு, எவ்வளவு பொற்காசுகள் இருக்க எடுத்து போடுங்கிறாரு. அது போடுறாரு. அவங்களுடைய கஜானால இருக்கிற பொற்காசுகளே காலியாகிற அளவுக்கு அது போயிட்டே இருக்கு உள்ள. ஆனா அது காலியாயிட்டே இருக்கு. உள்ள போட போட வெறும் சின்ன பிச்சை பாத்திரம், அது எவ்வளவு போட்டாலும் உள்ள வாங்கிட்டே இருக்கு. மன்னருக்கு ஒரு கட்டத்துல அசந்து போற, என்னடா இவ்வளவு போட்டும் அது பாட்டு உள்ள போயிட்டே இருக்கு அப்படின்னு. அப்புறம் மொத்த கஜானால இருக்கிற எல்லா வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் எல்லாத்தையும் கொண்டாந்து போடுறாரு. எல்லா கஜானாவும் காலி ஆயிடுச்சு. அவர்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களுமே போட்டு மன்னர் அசந்து போயிட்டாரு. ஆஹா இது போச்சுரா, மொத்தமும் இழந்துட்டாரு. கிட்டத்தட்ட இவர் பிச்சைக்கார நிலைக்கு மன்னர் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் சரணடைஞ்சிட்டாரு. அடே நீ பிச்சைக்காரனே கிடையாது, இது என்ன, இந்த பாத்திரத்துல என்ன இருக்கு, எதை போட்டாலும் உள்ளார கொள்ளுது, இது என்ன பாத்திரம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, இந்த பிச்சை பாத்திரங்கிறது ஒன்றும் மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது, இது மனித மனத்தால் செய்யப்பட்டது. மனித மனம் எதை போட்டாலும் தின்னுட்டே இருக்கும் மொழியே அதுக்கு திருப்திங்கிறது வராது. எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு அப்பவும் மறுபடியும் வெறுமையா தான் இருக்கும்.
அதனால நீங்க என்ன பண்ண மொத்த உலகத்தையே உள்ள போட்டாலும் அது உள்ள வாங்கிட்டு உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அதனால இந்த மனசை திருப்திப்படுத்தவே மனித மனதை வந்து எப்பவுமே திருப்திப்படுத்துவது இயலாத காரியம் அப்படிங்கிறார். அது மாதிரிதான் நம்ம மனசும். ஏன்னா அதே மனசு தான் நமக்கும். அது திருப்தியே அடையாது. அதனால அதுக்கு அதை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறதா. ஏன்னா அந்த மனித மனம் வந்து விர்ச்சுவலால், அதாவது ஒரு சூக்குமத்தால இருக்கு. அப்ப அதுக்கு சூக்குமமான பொருளால தான் அதை நிரப்ப முடியும். அதனாலதான் அன்பை போட்டுதான் அதை நிரப்பணும் அப்படிங்கிறார். பொருள் எந்த விதத்திலையும் அதை திருப்திப்படுத்த முடியாது. அதனால மனதை கடந்துதான் போகணும். மனதை கரைக்க வேண்டியிருக்கு. மனதை வந்து என்ன போட்டாலும் நிரப்ப முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன்னா போதும் அப்படிங்கிற மனசே பொன் செய்யும் மருந்து, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த இதுல. அதனால எப்ப போதும் அப்படிங்கிற நினைப்பு வருதோ அப்பதான் மனசு வந்து மனசு எப்பவுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்சர்வர் தான் நம்ம முடிவு பண்ணணும். மனசு அது எப்பவுமே போதுன்னு சொல்லாது. மனசு வந்து ஒரு நல்ல சேவகனா இருக்க தகுதி இருக்கு அதுக்கு. ஆனா ஒரு மோசமான ஒரு முதலாளி அது. அது அது எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம ஒளிஞ்சு போயிடும். அப்போ மனசை பயன்படுத்திக்கணுமே ஒழிய மனதால் நம்ம ஆட்டுவிக்கப்படக்கூடாது. மனம் அப்படிங்கிறதே நோய். நல்ல மனம், அதாவது ஆரோக்கியமான மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. அப்போ மனசே நோய் தான். அதனாலதான் மனசுக்கு வைத்தியம் பண்ற சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து இங்க ஒத்துக்கிறது கிடையாது. நம்முடைய கீழை தேசத்து சித்தர்கள்லாம் வந்து மனதை சரி செய்வது அப்படிங்கிறது இல்லை, மனதை கடத்தல் அப்படிங்கிறதா இவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஏன்னா மனது முழுக்கும் எண்ணங்களாலும் ஞாபகங்களாலும் அது தேங்கி போய் கிடக்கு. உள்ள ஒரே குப்பையா இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா அந்த குப்பையை காலி பண்ண வேண்டியதா இருக்கு. மனசு வந்து எண்ணங்கள் அற்ற அந்த ஒரு நிலையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது. அது வந்து மனதை கடத்துதல் மூலியமா மனதை கடக்கணும். அத மனசு எப்பவுமே பிரிக்கும். மனசு வந்து நல்லது கெட்டது அதுவா இதுவா அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ பிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அது நல்லா இருக்கும். ஆனா ஒரு இந்த மனசை கடக்கிற நிலையை அது விரும்பவே விரும்பாது. நீ மெடிடேஷனுக்குள்ள போறப்பதான் ஏகப்பட்ட எண்ணங்கள் வரும். இது செய்யாத, இது நல்லது இல்லை, காலை வலிக்கும் கையை வலிக்கும் எல்லாமே செய்யும். நீங்க மெடிடேஷன்ல உட்காந்து பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். மனசு உங்களை வந்து அந்த எண்ணமற்ற நிலையை உருவாக்க அது விடவே விடாது. அவ்வளவு தடங்கள் செய்யும். ஏன்னா மனசுதான் ஒட்டுமொத்த நம்முடைய நோய்க்கும் காரணம், நம்முடைய பிறப்புக்கும் காரணம். ஏன்னா இந்த மனதுடைய இது என்னதுன்னா நம்மளை கீழே இழுத்து மறுபடியும் எப்பவுமே அந்த ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலத்துல கரைச்சி வச்சிருக்கிறதா அதோடைய நோக்கமாவே இருக்கு. ஆனா நீங்க மனசோடைய அந்த நோக்கத்தை மீறி நீங்க உயிரின் நோக்கம்ங்கிறது மேல இறைநிலையை அடையிறது தான். அப்போ இந்த அந்த பாச கயிறை வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கிறதே இந்த மனசு தான். அப்ப இந்த உயிருடைய இந்த பாச அனுபவம் பெற்று பழுத்து இதுல இருந்து நீங்க இந்த எல்லா அனுபவத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறமா ஆகா இதெல்லாம் இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி இறைநிலையை அடைய போறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உயிருடைய நோக்கம். அதுக்கு மனசை பயன்படுத்திக்கணும். ஆனா மனசால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்களே ஆனால் நீங்க மறுபடியும் அந்த பாசத்துக்கிட்டே சிக்கிடுவீங்க. உயிரை நோக்கி நம்மளால போகவே முடியாது. அதனால உயிரின் இந்த நோக்கப்படி அனுபவங்களை பெற ஏதாவது ஒரு தடை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது உடம்புல பிரதிபலிக்கும். உயிருடைய நோக்கம்ங்கிறது இறைநிலை அடைகிறதுக்கு இந்த அனுபவங்களை பெறணும். இந்த அனுபவங்களை பெறதுக்கு வர தடை தான் உடம்புல நோயா கன்வெர்ட் ஆகும். இதுதான் நம்ம இந்த அனுபவங்கள் வந்து முழுமை பெறாத கட்டத்துலதான் அது நமக்கு இந்த பிறவி சக்கரத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். அதுதான் இந்த கிருஷ்ணர் கையில இருக்கும் பாருங்க ஒரு சக்கரம். அது வந்து என்னன்னா இந்த சம்சார சக்கரம் தான். அது என்னன்னா பிறக்கிறோம், அனுபவத்தை முழுமையா பெறது இல்லை, இல்ல அனுபவத்துல இருந்து எந்த பாடமும் கத்துக்கிறது இல்லை. அனுபவ முதிர்ச்சிங்கிறது அந்த பாடம் கத்துக்கிறது. அனுபவ பாடத்தை நம்ம கத்துக்கிறதே இல்லை. மறுபடியும் பிறக்கிறோம் சாவரம் பிறக்கிறோம் சாவரம் பிறக்கிறோம் ரிப்பீட்டுங்கிற மாதிரி இதை சுத்திக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து எப்ப விடுபட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போறோம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த பிறவிக்கு போக முடியும். இல்ல இதுவே தெய்வாதீனமான இந்த வாழ்க்கையே எனக்கு சூப்பரா இருக்கு, இந்த அனுபவத்துல நம்ம நிறைய இந்த அதாவது பாச அனுபவம் ஆணவம் கண்மம் மாய அனுபவம் பெற்று நிறைய நீதி நெறிக்கு எதிரான செயல்கள் செய்யறது மறுபடியும் சக்கரத்துல சுத்திடுவோம். அதனால இதை கடக்கிறதுக்கு தான் நம்முடைய உயிருடைய நோக்கம்.
வகுப்பு மேலும் தொடரலாமா, முடிச்சுக்கலாமா சிவஸ்ரீமா? நேரம் இருக்கா? ஐயா நேரம் ஆயிடுச்சுங்கய்யா. ஓகே, அப்புறம் மிச்சதான் அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, நம்ம அதை அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். ஓகே.